புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா என்னும்படி அவதரித்தருடைய ஸ்ரீபெரும்பூதூரிலே சர்வ காலத்திலும் சர்வச்சேதனருக்கும் சேவியமாம்படி தேவரியருடைய அர்ச்சா விக்கிரகத்தை எழுந்துருள பண்ண வேண்டும். இன்னைக்கு தேவர் புறப்பட்டு போயிட்டாலும் எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பக்தர்களும் சேவிக்கும்படி இருக்க வேண்டும். நீராகவே அந்த விக்கிரகம் இருக்க வேண்டும் என்று முதலியாண்டான் குமாரர் பிரார்த்திக்க, சரி நாம் அனுமதி அளிக்கிறோம், ஸ்ரீபெரும்புதூரிலே ஒரு விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணலாம் என்று சுவாமி ஏற்றுக்கொண்டார். சுவாமியும் அப்படியே செய்யும் என்று அனுமதி பண்ணியுள்ள அப்போதே ஆண்டானும் அனுகூலனான சிற்பியை அழைப்பித்து, ரொம்ப வேண்டிய சிற்பி ஒத்தி, அதாவது ஒருத்தர் ராமானுஜரிடத்தில் ரொம்ப பிரதிபத்தி உடையவர், அவரை கூப்பிட்டு புண்டைகி துவாதசபிர் யுதம் விலசிதம் தண்டை ஸ்திரிபிர் மண்டிதம் காஷாயேன சிகோபவீத ருச்சிரம் தோர்மூல சக்கராம்புஜம் ஆசீனஞ்சலஜாசனேத துளசி பத்மாட்சாலார்ச்சிதம் யுக்தாஞ்சலிம் முத்ரையா ரவி நிவம் ஸ்ரீ பாஷ்யகாரம் பஜே என ரொம்ப ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ராமானுஜருடைய விக்கிரகங்கிறது சொல்லி மாளாது. எத்தனை நாழி சேவித்தாலும் மாளாது, எத்தனை நாழி வாயால் சொன்னாலும் மாளாது. கூப்பி இருக்கிற திருக்கைகள், பத்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள், கைகளிலே பிடித்திருக்கிற திருதண்டம், கருணை பொழியக்கூடிய திருக்கண்கள், பேச துடிக்கக்கூடிய திரு உதடுகள், உயர்ந்த ஊர்தபுன்றம் விளங்கக்கூடிய திருநெற்றி, சிகை இழுத்து முடியப்பட்டிருக்கிற சிகை, பின்னாடி இருக்கக்கூடிய குடுமி, ஆதிசேஷனுடைய இடை செருத்து எப்படி திரு முதுகு பறந்திருக்குமோ அதை போல இடப்பு சிறுத்து திருமுதுகு, தோள்கள் பறந்திருக்கக்கூடிய முதுகு, கையில் சாத்தின்றிருக்கிற அழகான ஆபரணங்கள், திரு தோள்களிலே சாத்தின்றிருக்கிற ஆபரணங்கள், இப்படி ஒன்னொன்றுமே ரொம்ப அழகுதான். இந்த அழகிய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஒத்தொத்தரும் சேவிக்க வேண்டும். அதனாலே சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற வேணும். அந்த அழக வர்ணிக்கிறாப்புல ஒரு தமிழ் பாடல் உள்ளது. பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்னவர் முப்புரி நூலோடு மூன்று புரி படைத்த நூலோடே கூட முன்னவர் தந்திடு முறுவல் நிலாவழகும். முப்புரி நூலோடே முன்னவர் தந்திடு முறுவல் நிலாவழகும். அடுத்த ஆச்சரியமா தெரிவிக்கிறார், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும். ஒரு பற்பம் பத்மம் தாமரை எப்படி எதழ் விரிந்தாப்பில் இருக்கோ, சுவாமியினுடைய திருவடிகள் அதை போல எதழ் விரிந்தாப்பில் இருக்குமா. பற்பனமகத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும். பைந்துவராடை நல்ல சிவந்தாடை காஷாயம் அதை தன்னுடைய திருவரையிலே அழுத்தி சாத்தி உள்ளார். முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும். மூன்று புரி நூல் யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டு கையில் பிடிச்சிருக்கிற திருதண்டத்தினுடைய அழகும். முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிழாவழகும். நம் முன்னோர்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அப்படி துடித்துண்டு குதியாட்டம் போட்டுண்டு வெளியே வர்றதுக்காக அந்த அதரங்கள் காத்துன்று கொல்லு. கண்ணன் சொன்ன சரமஸ்லோகம், வராகன் சொன்ன சரமஸ்லோகம், ராமர் சொன்ன சரமஸ்லோகம், ஆழ்வாராச்சாரியர்கள் பாடின பாசுரங்கள் இத்தனை காத்துன்று கொல்லு. முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிலாவழகும். அதுவும் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் அனுகிரகிக்க கூடியவர். கற்பகமே விழி கருணை புதிந்திடு கமலக்கண்ணழகும். இது கற்பகமரமோ காமதேனுவோ பகவானோ சேஷோவா சைன்யநாதோவா ஆதிசேஷன் பிறந்தாரா சேனாபதி பிறந்தாரா பஞ்சாயுதங்கள் பிறந்தனரா இத்தனை பேருடைய கருணை ஒரு சேர நம் பேர்ல படரப்போகிறதா என்ன அந்த திருக்கண்களை சேவித்தாலே திறந்திருக்கா மூடியிருக்கா மாயையா நித்தியமா இது என்ன எப்படிப்பட்ட திருக்கண்கள் பகவானதா ஆழ்வார்தா ஆச்சாரியர்கள் தான் யாருடைய பார்வைன்னே தெரியாத அளவுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் அத்தனையும் பொதிந்திருக்கிற கமல கண்ணழகும். காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். காரிசுத்தன் நம்மாழ்வார், காரிமாறனுக்கு பிறந்தார் காரிசுத்தன் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவடி தாமர்களை எப்பவும் தலையால் தரிக்கிறாரோ இல்லையோ, கடல் சூடிய முடியும் கனனர்ச்சிக முடியும். இழுத்து கட்டி இருக்கிற அழகிய சிகையோட கூட எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால், இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் நிதயத்துளதால் இருந்துடுத்து இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு
எந்த தீங்கும் செய்ய முடியாது. வியாதிகள் அண்டாது. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன். இந்த ராமானுஜருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ்னு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏரியுருள பண்ணலாம். நாள் குறித்து கொடுத்துட்டார் ராமானுஜரே. தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்திலே இந்த விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணலாம். இது இப்போ 2வது விக்கிரகம். திருநாராயணபுரத்தில் தமருகந்த திருமேனி ஆழ்த்தொல்லையோ, இது தானுகந்த திருமேனி. ராமானுஜரே உகந்து இந்த திருமேனியை தயார் பண்ணி அதை அணைத்து கொண்டு தன் சக்தி அத்தனையும் அந்த திருமேனியில் வச்சு இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது. இந்த திருமேனி எழுந்துருள பண்ணப்பட்ட உற்சவத்துக்கு குரு புஷ்ய உற்சவம் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த உற்சவம் நடக்கிறது. தை மாதத்திலே புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி ரொம்ப ஆச்சரியமான புறப்பாடு கண்டருளுகிறார். குரு புஷ்ய உற்சவம்னாலே இந்த திருமேனி நமக்குன்னு பூலோகத்தில் அவதரித்த நன்னாள் என்று ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அந்த திருமேனி தான் தானுகந்த திருமேனி. அந்த திருமேனியோட திருமஞ்சனத்தை சேவிக்கிறதே ஒரு அழகு, அதனுடைய புறப்பாட்டை சேவிப்பதே மற்றொரு அழகு. எல்லா உற்சவமே அழகு தான் சுவாமிக்கு.